கொடுப்பியா? ஒரே ஒரு விஷயம், அவர் குரு கோவிந்த் கேட்டாரு, இந்த நாட்டுக்காக யாராவது எனக்கு உயிர் கொடுப்பீங்களான்னு கேட்டார். உங்க உயிரை கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. இப்படிதான் என்னடா சத்தமா இருக்கிறேன், உயிர் கொடுக்குற 2 பேர் கேட்டுக்க. ஏன் இவ்வளவு பேர் உயிர் கொடுக்குறீங்க? இப்ப உயிர் கொடுக்குறா அழைச்சிட்டு போயிட்டு அந்த ரூம்ல போயிட்டு அது இல்லையே, உன்னை அழைச்சிட்டு போயிட்டு உன்னை பலி கொடுப்போம். இப்ப கொடுப்பியா? நான் கொடுக்குறேன். இப்படி அழைச்சிட்டு போய் ரூமுக்குள்ள கொண்டு போய் வெளில வரும்போது கடைசியில ரத்தத்தோட வந்து நின்று இப்ப யாரு வரீங்க? அப்பயும் ஒருத்தன் அவனே அடிச்சு போனாரு, உள்ள போனாரு, மறுபடியும் ரத்தத்தோட வெளில வந்தாரு. இப்ப யாரு வரீங்க? மறுபடியும் போனாரு, ரத்தத்தோட சுட்ட சுட்ட வந்தாரு. இப்படியே வந்து ஒரு 15 பேர் முடிச்சாச்சு. பைக் எல்லாம் வரலன்ட்டாங்க. அதோட சாமி அது போதும். நம்ம சொன்னாரு, இந்த 15 பேர் தான் என்னுடைய இந்த நாட்டுக்காக உயிரை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 15 பேர் நான் கொண்டுட்டேன், அவங்க தான் இந்த நாட்டை காப்பாற்ற போறாங்க. சார் கொண்டுட்டீங்கன்னா அப்படியே காப்பாற்றுவாங்க, ஏச்சு வா அப்படின்னா 15 பேர் ஏச்சு வந்தாங்க. இந்த 15 பேர் தான் குருவா இருக்காங்க. இந்த 15 பேர் தான் கட்டமைச்சாங்க. தெரியுமா? நீங்க பஞ்சாப் சொல்றாங்க பத்தியா? பஞ்சாப் நம்ம நாட்டுக்காக என்ன கொடுப்போம் அப்படின்னா, நல்லா உயிரை கொடுக்க முடியுது அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய. ஏன் உயிரை கொடுக்குறோம் அப்படின்னா வேற எதுவும் கொடுக்க முடியாது. உயிரை விட வேற என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்புறம் என்னன்னா அவருக்கு என்ன கொடுத்தாங்க? அந்த நாட்டையே அவருக்கு கொடுத்தாங்க. புரியுதா? நம்ம எதை கொடுக்குறோமோ 2 மடங்கு திருப்பி கிடைக்கும். எதை கொடுத்தாலும் 2 மடங்கு கிடைக்கும். புரியுதா? அதனால இந்த மைண்ட் நல்லா செட்டிங் வச்சுக்கோ. நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் நஷ்டம் சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நானே வச்சுக்கிறேன், நல்ல லாபம் அப்படி வச்சுக்கூடாது. அதை பொதுவாக ஏன் நம்ம எல்லாருமே பொதுதான், எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன், எனக்குள்ளேயும் நீங்க இருக்கீங்க. இப்போ ஏன் எனக்கு இந்த அன்பு வருது சொல்லு பார்த்தா? எனக்குள்ள நீ இருக்க, உனக்குள்ள நான். புரியுதா? இந்த அன்பு தான், இந்த அன்பு தான் இந்த உலகத்துக்கு தான் சொன்னாங்க. அன்பு தான் கடவுள். அப்போ ஒன்றை காப்பாத்திக்கணும், உன்னுடைய பொருளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ வலிமையான சண்டை போடுறது கிடையாது, தைரியமா இருக்கு. எப்ப சண்டை போடுவான் ஒரு மனிதன்? பலவீனமா இருக்கும்போது. நீ பலமா இருந்தா சண்டையே போட மாட்டான். உன்னை பார்த்தாவே என்ன பண்ணுவான்? ஒதுக்கி போயிடுவான். நீ தைரியமா கண்ணால பார்த்தாவே இப்ப என்ன பண்ணுவான்? ஆஹா இவனை வச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு போயிடுவான். ஆனா நீ கொஞ்சம் பயத்துல வச்சுக்க, அப்படி கிட்ட வரும், நீ ஓடனா புரியுதா? என்ன நடக்குது? தைரியம் வீரங்கிறது சண்டை போறது இல்ல, நீ தைரியமா இருக்கிறது தான். புரியுதா? 19 வயசுல நான் இதை கத்துக்கிட்டேன். இந்த பெல்ட் வாங்குறதுக்கு 8 ஆண்டுகள், 22 பேரோட ரியல் ஃபைட். புரியுதா? இது விளையாட்டுக்கு நான் சொல்லல, இது எப்படி இருக்குன்னு தான் தெரியும். எக்ஸசைஸ் எப்படி இருக்கு, டேக்கண்டா இன்னும் ஒரு படி மேல. அந்த சீக்ரெட் உளவாளிகளுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க, வேற யாருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு மனிதனை ஒரு செகண்ட்ல விழுக்க முடியும். புரியுதா? அப்ப அடுத்தவங்களை வச்சு விழுத்துனா ஈஸியா விழுத்துடலாம்ல. அப்ப நல்லவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு சத்தியம் வாங்கிப்பாங்க. ஐ ரெஸ்பெக்ட் த இன்ஸ்ட்ரக்டர் சீனியர். சீனியருக்கு நான் மரியாதை கொடுப்பேன், என்னுடைய குருநாதருக்கு மரியாதை கொடுப்பேன். த மிஸ்யூஸ் டேக்கண்டோ. இந்த டேக்கண்டோ நான் வந்து மிஸ்யூஸ் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் யாருக்காகவும் தவறா பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. புரியுதா? இது வந்து அடிப்படை தான். அட்வான்ஸாக வர்றவன் இந்த 40 பேருக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்து போனதில்
விஜய் கூட நான் சொல்லிக் கொடுக்க முடியல, ஏன்னா இந்த கண்டினியூட்டி இல்லை. ஆனா இப்ப இருக்கிற சக்திக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒருத்தன் தான் செலக்ட் ஆகணும், நீங்க அவனை கேட்டு பாருங்க, அவனுக்கு ஃபுல்லா நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்னைக்கே நம்ம செய்யறோம். புரியுதா? இந்த 40 பேர் செலக்ட் ஆகுறீங்க, கண்டிப்பா நீ பண்ண நீ வளர்த்து. இந்த 40 பேர் உன் ஊர்ல போயிட்டு ஒரு 5 பேர் சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடு. ஒரு 10 பேர் சொல்லி, பெரியவங்க சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சின்ன குழந்தைங்க சொல்லிக் கொடு. அடிப்படை உடம்பு மனசு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அப்ப அந்த 10 பேர் அப்படியே அந்த 10 பேர் அப்படியே ஆகிட்டே இருக்கும். அப்ப ஏன் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நம்ம மேல ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஒரு யுத்தம் நடக்குது. இப்ப நீங்க யாரை உருவாக்குறேன்? சோல்ஜரா உருவாக்குறேன். ஏன் சோல்ஜரா உருவாக்குறேன்? எதிர்த்து சண்டை போடுறது, யாரை காப்பாத்துறதுக்கு? நம்ம நாட்டையும் நம்ம மக்களையும் நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறது. ஏன் தெரியுமா? நம்ம மேல கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்தினுடைய தாக்கம் என்னன்னா உன் கைக்குள்ளேயே இருக்கு. இளைஞர்களுடைய மனசை மாணாக்கத்துக்கான எல்லா விஷயமும் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. இது இப்ப போட்ட திட்டம் கிடையாது, 200 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட திட்டம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப எதிர்த்து போராடணும்னா நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும், ராஜராஜ சோழன் யாரு? முப்பாட்டன். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்க உட்கார்ந்துருக்க நினைச்சிட்டு இருப்பேன் நம்ம என்ன புதுசா வந்தோம். இல்ல, நம்ம எல்லாம் பழைய ஆளு தான். எங்கேயோ நம்ம ராஜா காலத்துல, ராஜராஜ காலத்துல சோழரா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்திருப்போம். அங்க ஒரு படைத்தலைவர்களா இருந்திருப்போம், பாதுகாப்பு துறையில இருந்திருப்போம், பொருளாதார துறையில இருந்திருப்போம். அப்ப இந்த உடம்பு தான் மாறி இருக்க ஒழிய உள்ள இருக்கிற ஆன்மா ஒண்ணுதான், சாகவே சாகாது. இந்த உடம்புக்கு தான் மரணம், உயிருக்கு மரணம் இல்லை. நல்ல எண்ணங்கள் இருந்தா நம்மளுடைய உடம்பு மாறிக்கிட்டு இருக்குமே ஒழிய நம்மளுடைய வாழ்க்கை. புரியுதா? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நம்ம பிறருக்காக உதவி செய்யணும். ஒவ்வொரு செயல்பாடும் ஏன் ஒன்ன பலமாக்குற அப்படின்னா, நீ பலமா இருந்தா தான் அடுத்தவங்க சேவை செய்ய முடியும். இதே சோம்பேறி இருந்தா எப்படி அடுத்தவங்க சேவை செய்ய முடியும்? குணங்கள்லாம் 3 குணம். ஒரு குணம் என்ன குணம்? தாமசம். தாமசம்னா என்ன? சோம்பேறி. நம்ம நிறைய நேரங்கள்ல சோம்பேறித்தனம் தான். விட்டுட்டா ஒரு செல்போன், ஒரு மூளை இருந்தா போதும், ஒரு சாக்கு பை இருந்தா போதும், போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்துட்டு உட்காந்துடுறான். அதனால என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. இன்னும் சில பேர் கொஞ்சம் எனக்கு எது வேணும் அது வேணும்னு சண்டை போட்டு ரஜோ குணம். இந்த உலகத்துக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும்னு சொல்றது சாத்வி. மொத்தம் 3 குணம் இருக்கு. நம்ம என்ன குணமா மாறணும்? சாத்விக குணம். ஒன்னு கருப்பு, ஒன்னு சிவப்பு, ஒன்னு ஒயிட். இப்ப நம்ம கருப்புல இருக்கோமா, சிவப்புல இருக்கோமா, ஒயிட்ல இருக்கோமாங்கிறத நீதான் அன்னைக்கு அளந்து பார்க்கணும். புரியுதா? நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே தூங்கிட்டு இருந்தோம்னா கருப்புல இருக்கணும், பிளாக்ல இருக்கோம். எனக்கு இது வேணும் அது வேணும் அவனை அடிச்சு பிடிக்க நாம வச்சுக்கணும் அப்படின்னா சிவப்புல இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு செயல்பாடு வேணும். ஒருத்தர் அடிச்சு பிடிக்கிட்டுவியா, அதுக்கு திறமை வேணும். உன் உடம்புல தெம்பு வேணும், உடம்பு பெருசா இருக்கணும், தோல் நல்லா இருக்கணும், இதெல்லாம் ரஜோகுணம். புரியுதா? ஆனா இது எல்லாம் எனக்கு வேண்டாம்னு எல்லாம் உனக்கு கொடுத்துட்டு எனக்கு என் அப்பன் இருக்கிறாங்க, பேராற்றல் எனக்கு வழி செய்யும், நான் எல்லாருக்கும் நான் தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு நீ இருந்துட்டியன்னா உனக்கு என்ன வரும்? ஒயிட். அது உனக்கு வேற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுது. புரியுதா? இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சோல்ஜர். ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்திருப்பேன். ஒவ்வொரு கிராமத்திலையும் 50 பேரை உன்னால உருவாக்க முடியும். 50 நல்லவனை உருவாக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அந்த 50 பேரு 5000 பேரை உருவாக்கும். 5000 பேரை லட்சம் பேர் உருவாக்கும். லட்சம் பேர் கோடி பேரை உருவாக்கும். நம்ம நாட்டுக்குள்ள எந்த அந்நிய சக்தி உள்ள வராது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் துப்பாக்கி எடுத்து வரலாம், இப்பெல்லாம் கிடையாது. மறைமுகமாக யுத்தம் நடக்குது, பொருளாதாரத்தின் மேல யுத்தம் நடக்குது, கலாச்சாரத்தின் மேல யுத்தம் நடக்குது. அதை எதிர்த்து போராடுற சக்தி நமக்கு கண்டிப்பா வேணும். புரியுதா? இன்னும் 20 வருஷத்துல நீ எல்லாருமே லீடர்ஸ். இன்னும் 20 ஆண்டுகள்ல கண்டிப்பா லீடர்ஸ். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை மாதிரி உட்கார்ந்து
எங்க ஆசிரியர் பேசினார். இப்ப அவர் இல்லை, படுத்தே இருக்காரு. ஆனா நான் பேசுறேன். இன்னும் நான் 20 வருஷத்துல நான் படுக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணுவ? பேசுவ. புரியுதா? இந்த விதை மாறிக்கிட்டே இருக்கு, நாடு காக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன் 5 பூதங்கள் நம்மளை காக்கக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கிறது 5. அந்த 5ஐயும் எவனும் தொடக்கூடாது, தப்பா பயன்படுத்த கூடாது. தாய் மேல அதை சொல்லுவாங்க, தாய் மேல நமக்கு அன்பு அதிகமா வேணும். ஏன்? அவளுடைய உடம்புல இருந்து சதையும் ரத்தமும் பிச்சு 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 தான் இந்த உடம்பு அம்மா இருக்கும். அதனாலதான் கடைசி வரைக்கும் அம்மாவுடைய அன்பு நமக்கு வேணும்னா அம்மா பார்த்துக்கணும். இன்னும் ஒரு படி சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்க கூடாது. ஏன்? இந்த உலகத்துல நீரின்றி அமையாத உலகம். தண்ணி இல்லைன்னா உலகமே கிடையாது. தண்ணிய உன் சுயநலத்துக்காக அசுத்தம் பண்ணக்கூடாது. பூமியை அசுத்தம் பண்ணக்கூடாது. டெல்லியில இருக்கா சுவாசிக்கிறதுக்கு என்ன இல்ல, காற்று இல்ல, காத்து இல்ல. ஏன் சொல்லி பார்க்கலாம்? சுயநலம். பொதுநலம் இல்ல. ஆளுக்கு ஒரு மரம் நட்டுருந்தானா இன்னைக்கு என்ன இருக்கும்? எல்லாருக்கும் கேட்டு. இப்ப ஏன் திருப்பி மரம் நடணும் அப்படின்னா, சார் பூசாரிப்பட்டியில மரம் நட்டா எங்க வீட்டுக்கு காத்து எப்படி வரும்னு நினைக்க கூடாது. எல்லா மரத்துலயும் அது போகணும். எனக்கு காத்து வேணும்னா நான் ஒரு மரம் நடணும், அதுல இருந்து எனக்கு ஆக்சிஜன் வேணும். இப்படி மைண்ட்குள்ள வந்துச்சு அப்படின்னா உனக்கு என்ன ஆயிடும்? இன்னைக்கு என்னுடைய நண்பன், நாங்க 2 பேரும் ஒரே ஹாஸ்டல்ல படிச்சோம். இது மாதிரி ஹாஸ்டல் தான் அது. அவன் நாங்க 2 பேரும் உட்கார்ந்து படிப்போம். அவன் தலையங்க படிப்பான் பத்திரிகையில தினமணி. நான் சில்வர் மணல்ல படம்லாம் பார்த்து எழுதுவேன், கதையெல்லாம் படிப்பேன். 2 பேருக்கு அதான் வித்தியாசம். அவன் இன்னைக்கு 30 ஆண்டுகள் கழிச்சு அவனை சந்திச்சு, 30 ஆண்டுக்கு அப்புறம் தெரியல அவன் எங்க போனான்னு என்னன்னு தெரியல. 30 ஆண்டுகள் கழிச்சு பேஸ்புக்ல பாக்குறேன் அவன் எங்க இருக்கான் அப்படின்னா, அதாவது பத்திரிகை துறையினுடைய பொது செயலாளராக டெல்லியில இருக்கான். அவன் பேர் பாரதி. ஆனா அவன் பேர் என்ன மாத்திக்கலாம் தெரியுமா? அக்னி பாரதி. அக்னி கொஞ்சம் கண்டே அவங்க ஒரு ஒந்திரை வச்சு பாரதி பண்ணாங்க. அந்த பாட்டை தன்னுடைய பேருக்கு முன்னாடி வச்சு இன்னைக்கு அதுல ஹையர் போஸ்டிங் போயிட்டு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு ஊரா போய் நல்லா கவனிச்சுக்கோ, 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கணும். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிச்சு. குடும்பத்தை கூட, தான் குடும்பத்தையும் தன்னுடைய கொள்கைக்கு எதிரான அதையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மரக்கன்று நட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு அவனுடைய பணி அவன் செஞ்சுட்டு இருக்கான், என்னுடைய பணி நான் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க சாப்பாடு கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுப்பான், எங்க வேணுமான்னு படுத்துப்பான். ஆனா அன்னைக்கு 100 மரம் அந்த ஊர்ல நடுவான். அது மாதிரி நீ வருவோம், செய்வோம். நாட்டுக்காக செய்யறது கொஞ்சம் வச்சுக்கோ, வீட்டுக்காக கொஞ்சம் வச்சுக்கோ. 2மே வேணும். சுயநலமும் வேணும், பொதுநலமும் வேணும். நம்ம எல்லாத்தையும் நாட்டுக்கு செய்யணும் அவசியம் இல்லை, அவன் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சம் வச்சு. அப்ப 2 குணங்களையும் சரியா வளர்த்துக்கோ, சமமா வச்சுக்கோ. வீட்டுக்கு சில பண்ணு. ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழணும்? 100 வருஷம் இல்ல, 120 வருடங்கள் வாழும். 60 வருஷம் உன் வீட்டுக்காக வாழு, உன்னுக்காக வாழு, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக வாழு. 60 வருஷம் உன்னுடைய ஆன்மாவுக்காக வாழு, இந்த நாட்டுக்காக வாழு, நாட்டு மக்களுக்காக வாழு. அப்ப இல்லறம் 1 2 இருக்கு. இப்படி நீ வாழணும் அப்படின்னா நீ படிக்கணும், நீ அறிவாளியா மாறணும், உடம்புல தெம்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும், தியாக குணம் இருக்கணும், கடுமையாக படிச்சு நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற எண்ணமும் நமக்கு. ஓகேவா? இதை வச்சுக்கோ. ஒரே ஒரு கருத்து மட்டும் வச்சுக்கோ, எல்லாரும் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீ ஒன்னால முடிஞ்சியா ஒரு பாறை எடுத்து போய் ஒரு குழியை தோண்டி ஒரு செடி வாங்கிட்டு வந்து நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி 48 நாள் தண்ணி ஊற்றி ஒரு மரத்தை வளர்க்க போதும். ஒரு மனுஷனா பிறந்தவன் 3 விஷயம் செய்யணும். ஒண்ணு, நம்ம மனுஷனா பிறந்துட்டோமா நம்மள மாதிரி நம்மளுடைய ஒரு சங்கதியை உருவாக்கும். அதெல்லாம் சூப்பரா செய்வாங்க. புரியல? கல்யாணம் பண்ணி புள்ள வசதி ஒண்ணு, அது எல்லாம் செய்வான், அதுக்காக தானே வாழ்றான். இன்னொன்னு, ஒரு மரத்தை நட்டு அதை வளர்த்து விடணும். நம்ம சாகத்துக்கு முன்னாடி ஒரு மரமாவது நம்ம பேர் சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய வரலாறை நம்ம எழுதணும். வரலாறு நம்ம எழுதும் போது தான் தெரியும் நம்ம என்னடா பண்ணோம்.
ரிவ்யூ பண்ணலையே. அப்போ வரலாறு எழுதுற அளவுக்கு நீ நடந்து, புரியுதா? அதனால இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இந்த அடிப்படையான பயிற்சி சொல்லித்தரேன். இந்த 40 பேருக்கு அட்வான்ஸ் பயிற்சி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப நான் படிப்படியா சொல்றேன், அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோ. எப்படி அந்த பயிற்சி இருக்கும் அப்படின்னா, காலில் இருந்து தலை வரைக்கும், உச்சாந்தலை வரைக்கும். ஓகே, விஜய் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஆர்மி ட்ரைனிங் ஃபுல்லா கொடுத்துருக்கான். இது டேக்கெட், ஏன்னா டைம் நமக்கு கம்மி தான். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, ஒரு நாள் தான் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி கேட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓடிப்போம். இப்போ நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஓகேவா? ரைட். முதல்ல சாரணி செய்யறேன், அவரும் டேக்கெட் ஸ்டூடெண்ட் ஆயிட்டார். கடைசியில் நம்ம முடிக்கும் போது தியானத்தோட முடிக்க போறோம். ஓகே, எஸ் சார், வெரி குட். முதல்ல நீங்க எல்லாரும் இப்ப ஸ்டூடெண்ட் ஆயிட்டீங்க. ஓகே, எஸ் சார். கையை வை, மூடுங்க, இப்படி மூடுங்க. முதல் ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், ரைட், நாலாவது ஸ்டெப், அஞ்சாவது ஸ்டெப், ரைட், நல்லா டைட் பண்ணியா. இந்த டைட் கட்டால மூடு, கட்டால மேல வை, மேல வச்சு அழுத்து, நல்லா அழுத்து, டைட்டா இருக்கும். இப்போ போடு, இப்படி வை, முடிச்சியா? இப்போ கோ பண்ணு. கோனா எப்படின்னா இப்படி கீழே முடிய கூடாது, இப்படி இருக்க கூடாது. இப்போ ரைட்டா முன்னாடி பார்க்கணும். இது ஒரு வணக்கம், நம்ம ஊர்ல எப்படி சொல்ற வணக்கம் மாதிரி இந்த கலைஞர் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு வணக்கம். இது பேர் கோ அப்படின்னு பேர். கொரிய மொழியில கோ. இது வந்து மனசார நமக்கு வந்து யாருன்னா நம்முடைய குருவிற்கு எல்லாருக்கும் நன்றி. போதிதர் கூட. இப்ப அடுத்தது என்னன்னா பட்டன் இருக்குமா, இப்படி வச்சிருக்குமா. இப்ப இந்த கையை, ஒரு கையை இப்படி வச்சு, ஒரு கையை இப்படி வச்சு, காலை கொஞ்சம் லெஃப்ட் காலை இப்படி வச்சு. ஓகேவா? இப்படி இல்லை என்னன்னா, ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. இந்த உலகத்துல ரெண்டு சமமா இருக்கு, நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும். நீ விழிப்புணர்வோட, ஓகேவா? கடவுள் ரெண்டுமே படிச்சிருக்காரு. ஏன் படிச்சாரு? நீ விழிச்சிருக்கணும் தான். ஓகேவா? ரைட். இப்ப கை வச்சு இந்த ரெண்டு கையும் இப்ப நம்ம அட்டென்ஷன்ல இப்படி பண்றோம், செகண்ட்ல இப்படி வச்சுட்டு அப்புறம் ஓகேவா? ஒன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஓ பண்றோம், அப்புறம் அங்க வைக்கிறோம், அப்புறம் இப்படி வைக்கிறோம், அப்புறம் மறுபடியும். ஓகே, இப்போ இது 4 குருநாதருக்கு நம்ம ஓகேவா? நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முதல் எது அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முருகன் விநாயகர் சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட நீங்க வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சது மாதிரி வச்சுக்கோ. முதல்ல விநாயகர், அப்புறம் நம்ம கடைசியில முருகன் அப்படி கூட நம்ம தமிழ் கடவுள் அப்படி கூட வச்சுக்கோ. ஆனா இந்த ரெண்டுமே நமக்கு பாதுகாப்பு. இதுல எது நடந்தாலும் வருவே அந்த சக்தி தான் போகும். ஓகேவா? ரைட், கோ பண்ணிட்டோம். இப்ப முதல்ல லைட்டா பாதத்துல நம்ம பேசணும். ஓகே, ரைட் ஜம்பிங், ரைட் ஜம்பிங். முதல்ல நாம வச்சுக்கோ, ரைட் ஜம்பிங். நிறைய எக்ஸசைஸ் கண்டிப்பா கலக்காத, நாம் அடிப்படை பாடம். ஈஸியா தான் இருக்கு, ஈஸியா தான். ரைட் ஜம்பிங், ரைட் ஜம்பிங், ரைட். ये है जो பண்ணிடாத ये अपर जब नहीं ना मदद अपर जब हेलो बढ़िया वाला जब कर, हेलो बढ़िया कर नंबर ध्यान दे ले आओ ये पे अबे ओके हां ना साफ
கால் ஆடுது சார்.
One, முன்னாடி பின்னாடி. two, one, என்னடா நான் போறது? and one, two. நல்லா மனசார செய். ரொம்ப நல்லது. One. எல்லாம் மூச்சு நல்லா மூச்சு எடுத்து விடு. breathing out நல்லா இருக்கா? நல்லா மூச்சு எடுத்து விடு. எல்லாம் புடிச்சு உடம்புல ரொம்ப வலி வரும். ஒண்ணு புடிக்கும் போது மூச்சு செய்யுது. பொறுமையா ரொம்ப பொறுமையா. மெதுவா பொறுமையா சேர்த்தா ஓகே. பொறுமையா 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 டவுன் 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 பொறுமையா டவுன் 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 டவுன். இப்ப உன்னுடைய மட்டிக்கு பயிற்சி முடிஞ்சிச்சு. ரொம்ப சீக்கிரமா ஒரு 12 இருந்து 12 ஓகே. சோ காலம் இப்ப அடுத்தது என்ன சின்னாக பண்ணணும்? இது வந்துச்சா? அடுத்தது எது? நடுப்புல யா நீங்க மேல தோடுறா. தோடுறா. புரியுதா? நான் தைரியம். புரியுதா? நான் சொன்னா இல்லையா? தொடங்குது. ஆணவமா தான் இருக்கு. தொடங்குது. இந்த டோ மடக்கக்கூடாது. இப்படி மடக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பர் 1 இதே கைக்குள்ள. இது 2 3 இப்படியே. இது 1 இது 2 இந்த கை திருப்பி 3 முன்னாடி எவ்வளவு தொட முடியுமோ பின்னாடி எவ்வளவு லாங் தொட முடியுமோ தொடு. 3 ஓகே 4 இந்த இடுப்புல கையை இந்த நடுமுடி பின்னாடி முன்னாடி எவ்வளவு பின்னாடி போக முடியும் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் புதுசுல புரியுதா? ஓகே முன்னாடி எவ்வளவு லாங் தொட முடியுமோ 1 2 3 அதே மாதிரி பேக் முன்னாடி 1 டவுன் டவுன் 1 வென் பண்ணாத காப் முன்னாடி முன்னாடி எவ்வளவு தொட முடியுமோ வென் பண்ணாத காப் முன்னாடி லாங் எவ்வளவு தொட முடியுமோ 1 2 3 நல்லா சைடு பின்னாடி 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 எவ்வளவு 4 அடே பேக் பின்னாடி இந்த புது தட்டுல நல்லா கை வச்சுப்பா. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 1 2 3 4 நல்லா புடி எவ்வளவு முடியும் 1 2 3 4 நல்லா பின்னாடி பாரு பின்னாடி பாரு 2 3 4 டைம் கண்ணே பாரு 1 2 3 4 அப்படி அடே டவுன் 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 பின்னாடி பாரு பின்னாடி பாரு பின்னாடி டவுன் 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 ஏய் நான் சொல்றது கேட்கோ நின்னு பண்ண டவுன் 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 டவுனா பை டவுன் 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 மாறினா மாறினா டவுன் 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 என்ன பாக்காதே நான் அடிச்சு போடா டவுன் 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 பை டவுன் 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 1 தலை கீழே போகும் தலை கீழே போகும் தலை அப்படியே அப்படியே
ஐயா வந்து பாருங்க. சரி ஓகே அடிவயிற்றுக்கு எப்போ கொடுத்தோம் அடிவயிறு நம்மளுடைய மாணவர் சொல்லுதா கருவாய் எருவாய் கருவாய்ங்கிறது உயிர்களை உருவாக்கக்கூடிய ஆண்சக்தி கருவாய் எருவாய்ங்கிறது நம்ம சாப்பிட்டு கழிவு கொண்டு ரெண்டும் ரொம்ப ஆரோக்கியம் அந்த இடத்துல தோட்டம் நல்லா போனாதான் 120 ஆண்டுகள் வளரும் 120 ஆண்டுகள்ல 60 ஆண்டுகள் மனைவியோட சேர்ந்து வாழலாம் அடுத்த 60 ஆண்டுகள் கடவுளோட சேர்ந்து வாழணும் நம்ம படிச்சல அவரோட சேர்ந்து புரியுதா அது இந்த உடம்ப கடவுள் கொடுத்த இந்த உடம்பு பெரியவங்க எல்லாரும் பிடிச்சவங்க உடனே அவங்க நம்ம மேல ரொம்ப அன்பு யாரு தெரியுமா எங்க அம்மா அப்பா மாமா என் துணை லவர் அப்படின்னு நினைக்கிற பத்தியா அதை விட ஒரு வழியில் 1000 நம்ம மேல இயற்கை அதை காரணம் சொல்லுவோம் அவர் அவன் மேல அனுபவிச்சிருக்காரு ஆனா ஒரு நாள் கூட பார்க்க முடியாது அவரோட நம்ம ஓகேவா ஓகே இப்ப நம்ம அடிமையில இப்ப இந்த உடம்பு ரொம்ப முக்கியமானது ஜஸ்ட் என்ன அப்படின்னா நுரையீரல் இருக்கு காற்று இருக்கு இந்த உடம்பு முழுவதும் நடந்ததும் பம்பண்ட அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நுரையீரல் கொரோனா காலத்துல ரொம்ப வச்சுட்டா நிறைய பேர் இறந்து போனாங்க உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு பாடி ஸ்ட்ரென்த் செத்து போனாங்க எல்லாம் கவனிச்சுக்கோ வெளியில பெருசா இருக்க ஒரு புரோஜனம் இல்லை உள்ள வலிமையா இருக்கணும் அப்ப ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் நுரையீரல் நல்லா வலிமையா இருக்கணும் அப்பதான் கெட்ட உணவு வெளில தள்ள முடியும் புரியுதா அப்ப இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா கண்டிப்பா பண்ணணும் ஓகே இப்ப அது அடிப்படையில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டா அதெல்லாம் கிடைக்கா இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கான பேச்சு நம்ம இப்ப உட்காருங்க பார்க்கறது இதெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப முக்கியமானது இப்ப நுரையீரலுக்கான பயிற்சி 2 தடவை காலை யாருக்கு யாருக்கு பண்ண வேண்டாம் பின்னாடி போயிருக்காங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டு முடிஞ்ச போட்டோ எடுத்துக்கணும்
கால் பின்னாடி மடக்கும். ட்ரை பண்ணு. பெண்ட் பண்ணாத. கீழே போகும்போது காற்றை விடு. ஃபுல்லா காற்று வெளில வரணும். இப்போ காற்று கொஞ்சம் கொஞ்சமா மேலே இல்லை. கை மேலே போட்டோம். காது ஒட்டியே இருக்கட்டும். இப்படியே ரைட் ஹேண்ட். நிறைய ஃபுல்லா காற்று. ஓகே. அப்படியே செய்யுங்க. 1 down, down.